أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனது அருள்பொங்கும் ரமலான் மாதத்தினுடைய 5வது இரவில் நாம் இருக்கின்றோம். மரணம் தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் மரணம் என்பது இறைவனுடைய அதிகாரத்தில், அவனுடைய ஆட்சி, அவனுடைய மாட்சியில் உள்ளது. அதை கொண்டுதான் அவன் தன்னுடைய அதிகாரத்தை நான் இறைவன் என்பதை நிறுவுகிறான் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் சில செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போன்று 39வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கின்ற சமயத்திலும் கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. மரணிக்காத தூக்க நேரத்திலும் அல்லாஹ் அந்த உயிர்களை, ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமைக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான். இறக்கிற நேரத்திலையும் இறந்து போகிற அந்த ஆத்மாக்களை, அந்த உயிர்களை அல்லாஹ் தன் வசப்படுத்திக் கொள்கிறான், அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். இறந்து போகாத தூக்கத்தில் இருக்கிற அந்த நேரத்திலையும் அவன் நம்முடைய ரூஹை, நம்முடைய நப்சை, நம்முடைய ஆத்மாவை அவன் கையில் வைத்துக் கொள்கிறான். நம்ம தூங்குற நேரத்துல கூட அவன் கையில வச்சுக்கிறான். மௌத், யாருக்கு அல்லாஹ் மௌத்தை விதித்து விட்டானோ அவர்களை அல்லாஹ் தன் வசப்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் 2 பேருடைய உயிரையுமே கையில வச்சுக்கிறான். தூங்கும் போதும் அல்லாஹ் நம்முடைய ஆத்மாவை அவன் கை வசப்படுத்திக் கொள்கிறான், இறக்கிற நேரத்திலையும் வசப்படுத்திக் கொள்கிறான். யாருக்கு அல்லாஹ் மௌத்தை விதித்து விட்டானோ அதை அப்படியே வச்சுக்கிறான், திருப்பி விடுறது இல்லை. யுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலின் முஸம்மா. யாருக்கு இன்னும் கொஞ்ச காலம் வாழணும் அப்படின்ற அந்த அஜல் இருக்கிறதோ, அந்த வாய்ப்பு தவணை இருக்கிறதோ, அவர்களுடைய ஆத்மாக்களை அல்லாஹ் விட்டு விடுகிறான். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் ஏராளமான சான்றுகள், படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ஆத்மாக்களை கைப்பற்றுறான். காலையில என்ன செய்வாங்க, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை சுத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, தகவல் சொல்லுவாங்க, அவர் இறந்து போயிடுவார். யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் சரி இன்னும் கொஞ்ச நாள் வாழு அப்படின்னு சொல்லி உயிர் பிச்சை கொடுத்து நம்மளுக்கு அந்த ஆத்மாவை விட்டுருவான். இப்ப நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா காலையில அல்லாஹ் நமக்கு அஜல் இருக்கு என்ற காரணத்தினால அல்லாஹ் நம்முடைய ஆத்மாக்களை நம்மளோட கொடுத்துறான். அல்லாஹ் சரி வாழட்டும் அப்படின்ட்டு. அப்ப ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அவன் கைவசப்படுத்திக் கொள்கிறான், அவனுடைய ஆட்சியில் இருக்கிறது.
நம்ம தூங்கினா கூட நம்முடைய ஆத்மா அவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம தூங்க தான் செய்யறோம், ஆனாலும் நம்முடைய அந்த ரூஹு நம்முடைய ஆத்மா அவன் கைவசப்படுத்திக் கொள்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் பொழுது நான் மௌத்தாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுங்க அப்படின்றான். நம்ம தூங்கும் போது தூக்கம் என்பதற்கு தனி வார்த்தை அரபில் இருந்தா கூட அல்லாஹும்ம பிஸ்மிக்க அனாமோ, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன். தூக்கத்திற்கு வார்த்தை இருக்கிறது, அரபியில தனி வார்த்தை இருக்கு. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அப்படின்னு சொல்றோம்ல, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அப்ப தூக்கத்துக்கு அரபியில் உள்ள வார்த்தை வந்து நௌமும். நௌம்னா தூக்கம், அனாமனா நான் தூங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தூங்குகிறேன் என்ற வார்த்தை இருந்தா கூட தூக்கன்றது அது ஒரு மௌத்துக்கு சமம். ஏன்னா நம்முடைய ரூஹை அவன் கைப்பற்றிக் கொள்கிறான், அவன் கையில் வைத்துக் கொள்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க தூங்கும் பொழுது நான் மௌத்தாவுறேன்னு சொல்லிட்டு படுங்க, நான் இறந்து போறேன்னு சொல்லிட்டு படுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இறந்து போகிறேன், நான் செத்து போகிறேன், நான் மௌத்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுங்க அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி எந்திரிச்ச உடனே பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். எந்திரிச்சதுக்கு பிறகும் நம்முடைய ரூஹ் அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துட்டான்னு வைங்க, அது உண்மையிலேயே அல்லாஹ்வை புகழ்வதற்குரிய ஒரு காரியம். அது நம்முடைய ரூஹ நம்மகிட்டே திருப்பி கொடுத்துட்டான், நீ இன்னும் கொஞ்ச நாள் காலம் வாழு அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது ஒரு புகழக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம அல்லாஹ்வை புகழ்றோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய. எப்ப? பஅதமா அமாதனா, நான் இறந்ததுக்கு பிறகு, தூங்குனதுக்கு பிறகுன்னு சொல்லல. பஅதமா அனாமனான்னு சொல்லல, நான் தூங்குனதுக்கு பிறகுன்னு சொல்லாம பஅதமா அமாதனா, நான் இறந்ததுக்கு பிறகு, நான் செத்து போனதுக்கு பிறகு மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினானே அவனுக்கே புகழ் நினைக்கும். இலைஹி நுஷூர், ஆனாலும் நான் அவன்கிட்ட தான் மீண்டும் செல்ல வேண்டி இருக்கிறது என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்ததுல இருந்து தூக்கம் என்பது கூட அது ஒரு மௌத்துக்கு சமம். அது அதனாலதான் அல்லாஹ் 1000 வருஷம் ஒருத்தர் வந்து மரணிக்க வச்சு 100 வருஷம் மரணிக்க வச்சு அவர் எழுப்பி எல்லாம் கேட்கிறான். அதே மாதிரி தூங்கவும் வச்சிருக்கிறான் அல்லாஹ். இந்த கவுப்பாசிகளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் தூங்கினாங்க. இந்த குகைவாசிகள் வந்து அது ஒரு பெரிய அற்புதம். அது பெரிய இறைவனுடைய சான்று. அவங்க தூங்குனதெல்லாம் வந்து இன்னைக்கும் ஆய்வாளர்கள்லாம் வந்து இது இறைவனுடைய வசனம் தான், இது இறை வேதம் தான் என்பதை நிரூபிக்கிற வசனங்கள், நிரூபிக்கிற சம்பவங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சம்பவம் அது. இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறான். எப்படி அதை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அதை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான நடையில அல்லாஹ் அதை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வ ரகீமி கானு மின் ஆயாத்தினா அஜபா. அந்த குகைவாசிகள், ஏடுவாசிகள், இவர்களுடைய விஷயத்தில் நம்முடைய அத்தாட்சி என்பது உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறார் ரசூலுல்லாஹ் பார்த்து. ஆச்சரியமாக என்ன தோணுகிறதா? ஆச்சரியமா நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களை தூங்க வச்சதுன்னா ஒரு பெரிய மேட்டரே இல்ல, அப்படி ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். அப்படி ஆரம்பிச்சு அவங்க எப்படி தூங்குனாங்க, எப்படி எல்லாம் தூங்க வச்சான், அதையெல்லாம் அல்லாஹ் அழகான முறையில திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவங்க இந்த கொள்கையை சொல்றாங்க, இந்த கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட உடனேயுமே மக்களால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகுறாங்க. நெருக்கடிக்கு ஆளான உடனேயும் அவங்க மக்களால் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளானவனே வேறு வழி இல்லாம அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு குகையில போய் என்ன செய்யறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. குகையில போய் தஞ்சம் அடைந்தத அல்லாஹ் அவர்களுக்கு அது பெரிய சொர்க்க பூமியாக அல்லாஹ் மாற்றி தருகிறான். குகையில போய் தஞ்சம் அடைந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஆவல் பித்திய தொழில் ககுப்பி, அந்த இளைஞர்கள் குகையிலே வந்து தஞ்சம் அடைந்தார்கள். காலோர்கள் சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, இறைவா எங்களுக்கு உன்னிடமிருந்து அருளை எங்களுக்கு வழங்கு, ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு வந்து எங்களுடைய காரியங்களை நீ சீராக்கி கொடு, எங்களுடைய நிலைமையை நீ சீராக்கி வை அப்படின்னு குகையில வந்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படி பிரார்த்தனை செஞ்சதுதான் அவங்களை அல்லாஹ் வந்து
3 நூற்றாண்டுகளாக பல வருடங்களாக அல்லாஹ் அவங்களை உறங்க வைக்கிறான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லரபுனா அலா ஆதானியும், அவங்க அப்படி துவா செஞ்ச உடனேயுமே நாம என்ன செஞ்சோம், அவர்களுடைய காதுகளில் நாம் அடித்தோம். பில் கல்வி கல்வியிலே தங்கி இருக்கிற அவர்களுடைய காதுகளில் நாம் அடித்தோம். பில் கல்வி சினீன அததா, அந்த குகையில அவர்கள் பல வருடங்களாக நாம் அவர்களை தங்க வைத்தோம், நாம் தூங்க வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த காதுல அடிச்சோன்றாங்கல்ல, ஏன் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ஒரு மனிதன் தூங்கினாலும் கூட அவனுடைய உறுப்புகளில் வேலை செய்யக்கூடிய சில உள்ளுறுப்புகள்ல வேலை செய்யும். அவனை எழுப்புவதற்குரிய ஒரு உறுப்பு என்னன்னு கேட்டா அந்த காது தான். அலாரம் அடிச்சா எந்திரிச்சிருவான், ஒரு பெரிய சத்தம் கேட்டா எந்திரிச்சிருவான், ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டா எந்திரிச்சிருவான், யாராவது கத்துறது கேட்டா எந்திரிச்சிருவான். அப்ப அவனை எழுப்பி விடக்கூடியது அவனுடைய அந்த செவி தான், அவனுடைய காது தான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா, காதுல அந்த கேட்கக்கூடிய அந்த திறனை அவங்களுக்கு கட் பண்றான். 2 நரம்பு இருக்குது காதுல. ஒரு நரம்பு காதுல அந்த ஓசையை வாங்கி நம்முடைய மூளைக்கு கொண்டு போகும். இதுதான் சொல்றாங்க, இதான் உங்க இடத்துல சொல்லப்படுது, இதான் பேசப்படுது என்று நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு போகும். ஒரு நரம்பு என்னன்னு கேட்டா நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும். நம்ம நிக்கிறோம்ல, உலகத்துல எந்த பிராணியுமே நிக்காது, 2 கால்ல நிக்காது. அதே மாதிரி நம்ம நேரா உறங்குறோம் பாருங்க, நேரா காலை நீட்டி உறங்குறோம்ல, தூங்குறோம்ல, அப்படி உலகத்துல எந்த பிராணியுமே தூங்காது. மனுஷன் மட்டும்தான் அப்படி தூங்குவான், மனுஷன் மட்டும் தான் நடப்பான், மனுஷன் மட்டும் தான் டான்ஸ் ஆடுவான், மனுஷன் மட்டும் தான் ஓடுவான், எல்லாமே மனுஷன் மட்டும் தான் செய்வான். ஏன் அப்படின்னா அவனை அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திரவம் ஒன்று உள்ள காதில் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த தகவலை கொண்டு போறதுக்கான ஒரு நரம்பு இருக்கிறது. இந்த 2 நரம்புல அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த திறன் இருக்குல்ல, அந்த திறனை கட் பண்றான். ஏன்னா அவங்க கேட்டு பெரிய சத்தம் கேட்டோ, அல்லது மிருகங்களுடைய சத்தங்கள் கேட்டோ, அல்லது வெளியே வரக்கூடியவர்களுடைய ஆட்களுடைய சத்தங்களை கேட்டோ, யாருடைய சத்தத்தை கேட்டும் அவங்க எந்திரிச்சிடக்கூடாது. ஏன்னா 1 மணி நேரம் தூங்குற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தூங்குற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை, அல்லது ஒரு 2-3 நாளைக்கு தூங்குற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அவங்களை பல வருடங்கள் தூங்க வைக்க போறான். அவ பல வருடங்கள் தூங்க வைக்கிறதா இருந்தா அது வெளியில வரக்கூடிய சத்தங்கள், காற்று, மழை, புயல் என்னன்னா என்ன மாதிரி வரும். பல வருடங்கள் வரும் பொழுது காலங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கும்ல, அப்ப எதையுமே அவங்க கேட்கக்கூடாது, எந்த சத்தத்தையும் அவங்க கேட்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி காதுகளை நாம் அடித்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி காதும் கேட்கும் திறனை அல்லாஹ் கட் பண்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களை எப்படியெல்லாம் நம்ம தூங்க வச்சோம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நிலைமை இருந்துச்சு அப்படின்றத அல்லாஹ் காட்சிப்படுத்துறான். அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம், தகசபுகும் ஐகாலன், அவர்கள் தூங்குவதை போன்று விழித்துக் கொண்டிருப்பதாக அவர்களை நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் தூங்கவில்லை, அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் தூங்குகிறார்கள். அவங்க தூங்கும் போது எப்படி தூங்குறாங்க அப்படின்னு சொன்னா, கண்ணை இப்படி திறந்து தூங்குறாங்க. இப்படி முழிக்கிறது, இப்படி தூங்குறது, முழிக்கிறது, இப்படி மூடுறது, முழிக்கிறது, திருப்பி மூடுறது, இப்படிதான் அவங்க தூக்கம் இருந்திருக்கு. கண்ணை மூடன மேலேயே தூங்கல, அதே மாதிரி கண்ணை திறந்த மேலேயும் தூங்கல. சில பேர் இந்த அரைக்கண்ணை திறந்த மேலேயும் வச்சு தூங்குவாங்கல்ல, அப்படியும் தூங்க கிடையாது, கண்ணை மூடிக்கிட்டேவும் தூங்க கிடையாது. அவங்க எப்படி தூங்குறாங்க அப்படின்னு கேட்டா, இப்படி மூடுறது திறக்கிறது, மூடுறது திறக்கிறது, மூடுறது திறக்கிறது, இப்படி தூங்கி இருக்கிறாங்க. இப்படி எவ்வளவு காலம் தூங்கி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தூங்கி இருக்கிறாங்க. 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 3 தலைமுறை. 3 தலைமுறை என்று சொன்னால் 3 நூற்றாண்டு என்று சொன்னால் 300 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரி தூங்கி இருக்கிறாங்க. அப்ப அது மாதிரி அவர்களை நாம் என்ன செஞ்சோம், தூங்க வச்சோம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு கல்லிபுகும் தாத்தல் எமீனி தாத்தல் ஷிமால். ஏன் அப்படி அல்லாஹ் தூங்க வச்சான், இந்த கண்ணை ஏன் அப்படி திறந்து மூடி திறந்து மூடி திறந்து மூடி ஏன் தூங்க வச்சான் அப்படின்னு கேட்டா, கண்ணுடைய அந்த இமைகள் இருக்குல்ல, அது மூடியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கண்ணில இருக்கக்கூடிய ஒரு சில நரம்புகள் அதெல்லாம் கெட்டு போய், கார்னியா என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கிறது, அந்த நரம்புலாம் கெட்டு போயிருமா. அது கெட்டு போய் மனிதன் அவன் பல காலங்கள் தூங்கி எந்திரிக்கும் பொழுது அந்த நரம்புகள்லாம் பாலடைஞ்சு போய் கண்ணு தெரியாம ஆயிருமா அவனுக்கு. அது மூடி மூடி திறக்கிறான், அந்த ஈரப்பசை இருந்துகிட்டே இருக்கும். கண்ணுல அந்த ஒரு விதமான ஈரப்பசை தேவை. அந்த ஈரப்பசை இருந்துகிட்டே இருந்தாதான் அந்த நரம்புகள் வேலை செய்யும், அந்த நரம்புகள் கெட்டு போகாமல் இருக்கும். இமையும் வேலை செய்யும். அப்ப இமைகளும் வேலை செய்யணும், கண்ணும் கெட்டு போயிடக்கூடாது, பார்வையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி
அல்லாஹ் எப்படிப்பட்ட அற்புதம் செய்யறான் பாருங்க. அவங்க தூங்கும் போது முதல்ல வந்து காதனுடைய செவி கேட்கக்கூடிய திறனை அடைக்கிறான், அது ஒரு அற்புதம். அதே மாதிரி கண் பார்வைய அவங்களுக்கு வந்து நிலை பெற செய்யணுன்றதுக்காக வேண்டி, அந்த நரம்புலாம் கெட்டு போயிடக்கூடாதுக்காக வேண்டி பார்வை அல்லாஹ் என்ன செய்யறான் தரணுன்றதுக்காக வேண்டி அந்த இமைகளை அசைச்சு அசைச்சு தூங்கக்கூடிய அப்படி ஒரு செட்டப்ப அல்லாஹ் செய்யறான். ஒரு பள்ளிமுகம் தாத்தல் எமீனி தாத்த ஷிமாலி, அவங்கள நம்ம வலதுபுறமும் இடதுபுறமாக புரட்டுகிறோம். நம்ம கூட தூங்கும் போது புரண்டு புரண்டு படுக்கிறோம்ல, புரண்டு புரண்டு நம்ம படுக்கிறது நமக்கு தெரியாட்டா கூட நம்ம வந்து புரண்டு புரண்டு தான் நம்ம படுக்க வைப்பான் அல்ல. அது மாதிரி அவங்கள வலது பக்கம் படுப்பாங்க, கொஞ்சம் இடது பக்கம் படுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஏர்பேக், அதாவது மனிதனுடைய உடலுக்கு வந்து ஒரே பக்கமாவே படுத்து கிடந்தான்னு வைங்க, உடல்ல புண்ணு ஏற்பட்டு அதனால மிகப்பெரிய நோய் ஏற்பட்டு இறந்து போயிடுவோம். பல வயசானவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா அதனாலேயே இறந்து போயிடும். நோயினால இறந்து போறதை விட ஒரே இடத்திலேயே படுத்து 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 உடல்ல அந்த வெளிப்புறங்கள்லையும் உள்புறங்கள்லையும் புண்ணு ஏற்பட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டு உள்ள அந்த சதை பிண்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அப்ப ஒரு ஏர் பேக் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா பிறண்டு பிறண்டு அல்லாஹ் வந்து படுக்க வைக்கிறான். கல்வகம் பாசித்தும் திராஹி வில் வசீத், நாய், அது அவங்களோட ஒரு நாய் ஒண்ணு கூட போச்சு. அந்த நாய் வந்து வாசலை நோக்கி என்ன செய்கிறது, படுத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலைஹிம், நீ அவர்களை பார்த்தால் வல்லைத்த மின்ஹும் பிராரா, நீ அவர்களை பார்த்தால் விரண்டு ஓடிடுவ. அப்படி பாக்குறதுக்கு பயமா இருக்குமா. அவங்கள போய் பார்த்தா ஒரு மனுஷன் கண்ணை மூடிட்டு படுத்து கிடந்தா பிரச்சனை இல்லை, இல்ல கண்ணை திறந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தூங்குறான் ஆனா கண்ணை முடிச்சு முடிச்சு தூங்குறான், அப்படி தூங்குறான், இப்படி மூடி முடிச்சு தூங்குறான்னா பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பயமா இருக்கும்ல. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ அவங்கள போய் பார்த்தா இந்த வல்லைத்த மின்ஹும் பிராரா, விரண்டு அடிச்சு ஓடிடுவ. அந்த மாதிரி அவர்களுடைய தூக்கம் இருந்தது. அவர்கள் உன்னுடைய உள்ளங்கள் அச்சத்தால நிரப்பப்பட்டுரும், அப்படியே பயந்து உள்ளங்கள்லாம் அப்படியே அச்சத்தால நிரப்பப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயம், அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு 4 விஷயங்களை அல்லாஹ் அற்புதமாகவே சொல்லி காட்டுறான். அவங்களுடைய காது, அவங்களுடைய கண்ணு, அவங்களை புரண்டு புரண்டு படுக்க வச்சது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த வெயில் தேவைன்றதுக்காக வேண்டி அவங்க எப்பயுமே குகைக்குள்ள போயிட்டாங்கன்னா குகைக்குள்ள வந்து காற்றோட்டமும் இருக்காது, அதே நேரம் சூரிய வெளிச்சமும் இருக்காது. அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் தேவை, மனிதனுடைய உடலுக்கு சூரிய வெளிச்சமும் இருக்கணும். இன்னைக்கு சூரிய வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா பல நோய்கள் வரும். வெள்ளையர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, வெள்ளையிலே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக தேவைங்கிறான். கருப்பாக இருப்பவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு தேவையில்லை, ஆனா வெள்ளையா இருப்பவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா உடல்ல பலவிதமான நோய்கள் ஏற்படும். அப்ப சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக உடலுக்கு தேவை. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க வந்து சூரியனை பார்த்தால் அது அவர்களுக்கு அவங்க குகைக்கு நடுவுல இருக்கிறாங்க, 2 பக்கமும் கேப் இருக்கிறது, 2 பக்கமும் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியின் வழியாக சாயும் பொழுதும் உதிக்கும் பொழுதும் அவர்களுக்கு மிதமான அந்த சூரிய வெளியை அல்லாஹ் தர்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க சூரியன் உதிக்கும் பொழுதும் சரி, சூரியன் சாயும் பொழுதும் சரி, அவங்களுக்கு தேவையான மிதமான அந்த சூட்டை, மிதமான அந்த சூரிய ஒளியை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். இப்படி கொடுத்து அல்லாஹ் பல வருடங்கள், கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் அவர்கள் அந்த குகையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, உறங்கி கிடந்திருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது எப்படி உறங்க வைக்க முடிச்சு, இது ஒரு மவுத்து மாதிரி. தூக்கம்ன்றது வந்து நாம தூங்கி இன்னைக்கு எந்திரிச்சு வந்துடுவோம் காலையில, ஆனா அல்லாஹ் ரூஹாம் கையில வச்சுக்கிட்டான்னு வைங்க, நம்மளும் காலையில எந்திரிக்க மாட்டோம் தான். நமக்கெல்லாம் எல்லாம் ஒரு கவனை, ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இதே மாதிரியான 9 மாசம் 10 மாசம் 1 வருடம் 2 வருடம் தூங்கக்கூடிய பிராணிகள் கூட இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு சில பகுதிகள்ல, துருவ பகுதிகள்ல, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, அது கனடா நாட்டினுடைய துருவ பகுதி, ரஷ்யாவுடைய துருவ பகுதி, இந்த பகுதியில வாழக்கூடிய அணில்கள், அந்த பகுதியில வாழக்கூடிய நாய்கள், அந்த பகுதியில வாழக்கூடிய சில வௌவால்கள், தவளைகள், பாம்புகள், இவைகள்லாம் வந்து அந்த குளிர் காலங்கள்ல உணவும் கிடைக்காது,
உணவை தேடி போக முடியாது. அப்படி தேடி போக முடியாத அந்த பிராணிகளை 9 மாதங்கள் 10 மாதங்கள் 1 வருடம் வரைக்கும் அது தூங்குமா. ஹைபர்னேஷன் அப்படின்ற ஒரு நிலை, துயில்நிலை உறக்கம் அப்படின்றாங்க. துயில்நிலை உறக்கம்னா அப்படி சாப்பாடே இறையே தேட முடியாத அந்த கட்டம் வரும் பொழுது அல்லாஹ் அவங்க தூங்க வைக்கிறான். ஏன்னா இறை இல்லாம செத்து போயிடக்கூடாதுல்ல, செத்து போயிடக்கூடாதுக்காக வேண்டி 9 மாதங்கள் வரைக்கும் அது தூங்குச்சுன்னு சொன்னா அதனுடைய வௌவால் நிமிடத்திற்கு 400 தடவை அதனுடைய ஹார்ட் பீட் அடிக்கும். ஆனா அந்த துயில்நிலை தூக்கத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா நிமிடத்திற்கு 25 முறை தான் அடிக்கும். அதே மாதிரி அதனுடைய மூச்சு காற்று, அது சுவாசம் நிமிடத்திற்கு ஒரே ஒரு தடவை தான், அது ஒரு மணி நேரத்திற்கு ஒரே ஒரு தடவை தான் அது என்ன செய்யும், சுவாசிக்கும். அது அந்த நிலைக்கு போயிடும். அணிலும் அதே மாதிரிதான், அந்த துயில்நிலை தூக்கத்துக்கு போயிருச்சுன்னு சொன்னா 9 மாசம் வரைக்கும் அது தூங்குமா. அது என்னதான் எழுப்பினாலும் எந்திரிக்காது. அது மேல பனிக்கட்டிகள் எல்லாம் கூட வந்துடும், அப்ப கூட என்ன செய்யாது, அது எந்திரிக்காது. இதுதான் அப்படி தூங்குதா இல்ல எல்லா அணில்களுமே அப்படி தூங்குமா அப்படின்னு பார்த்து அதுல இருந்து ஒரு ரத்தத்தை எடுத்து சாதாரண தரைகளில் வாழக்கூடிய வெளி பகுதிகளில் வாழக்கூடிய அந்த அணில்களுக்கு அந்த ரத்தத்தை செலுத்துறாங்க. அப்படி செலுத்தினா அந்த அணிலும் அப்படி தூங்குது. அந்த ரத்தத்தை எடுத்து வேற அணிலுக்கு செலுத்துறாங்க, அந்த அணிலும் என்ன செய்யுது, அதே மாதிரி அந்த ஹைபர்னேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த துயில்நிலை தூக்கத்திற்கு அது வந்துருது. இப்படி மிருகங்களை கூட அல்லாஹ் அப்படி தூங்க வைக்கிறான். அப்படி உணவு இல்லாம, உணவு தேட முடியாம, அப்ப உணவு கூட இல்லாத அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட பல வருடங்கள் வாழ்றாங்க. அவங்க திருப்பியும் அல்லாஹ் அவங்களை எழுப்புறான். எழுப்பி அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. எல்லாம் சொல்லி காட்டுறான், கதாலிக்க பாசனாகும், நாம் அவர்களை மீண்டும் எழுப்பணும். பைனஹும், அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்துக் கொண்டார்கள். கால காயினும், அவங்கள ஒருத்தர் கேட்டாரு, கம் லபிஸ்தும், நம்ம எவ்வளவு நாள் இங்க தூங்கி இருப்போம். காலு, அதுல ஒருத்தர் சொன்னாரு, லபிஸ்னா யோமன் அவ பால யோமின், நம்ம ஒரு நாளோ அல்லது ஒரு நாளினுடைய ஒரு பகுதியோ நம்ம என்ன செஞ்சிருப்போம், தூங்கி இருப்போம். காலு ரப்புக்கும் ஆலமோ பிமா லபிஸ்தும், நாம எவ்வளவு காலம் தூங்கணும் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவங்கள ஒருத்தர் சொல்றாரு. வபஅசு அஹதக்கும் பி வர்கி ஹாதிஹி லல் மதீனத்தி, நீங்க யாராவது ஒருத்தர் இந்த காசை திர்ஹம் எடுத்துக்கிட்டு, காசை எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, மதீனாவுக்கு போய், நகரத்துக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. எந்தூர் ஐயுஹா அஸ்கா துஆமன், அவரு உணவுலேயே நல்ல தூய்மையான உணவை பார்த்து என்ன செய்யட்டும், வாங்கிட்டு வரட்டும். எகத்துக்கும் ரிசிக்கும் மினு, எந்திரிச்சிட்டாங்கல்ல, எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு பசி வந்துருது. அவ்வளவு காலமா தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு 300 ஆண்டுகள் தூங்கி இருக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே பசி வந்துருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் தூங்கி இருக்கோம் போல அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்குனவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் தூங்கி இருக்கோம்பா, ஒரு நாளினுடைய ஒரு பகுதி. அல்லாஹ் அவங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க தலைமுறையவே மாத்திட்டான்ல. அவங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் சத்தியத்துக்கு எதிராக நின்றார்களோ அவங்க தலைமுறையெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. எதிர்த்தவன் எல்லாருமே எல்லாம் காலி, அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை எல்லாமே போயிட்டான். எல்லாம் அவன் பிள்ளையும் போயிட்டான், அவனுடைய பிள்ளையும் போயிட்டான். அப்படி பல தலைமுறை போனதுக்கு பிறகு இவங்க எந்திரிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் வாழ்ந்திருப்போம், ஒரு நாளுடைய அரை நாள் வாழ்ந்திருப்போம், போங்க, யாரு கண்ணுக்கும் படாம போங்க, போய் உணவை வாங்கிட்டு வாங்க, தூய்மையான உணவை வாங்கிட்டு வாங்க. யாரும் நீங்க சூதானமா போயிட்டு வாங்க. உங்களை யாரும் என்ன செஞ்சிட வேணாம், பாத்துற வேணாம், யாரும் உங்களை கண்டுகொள்ள வேணாம், ரொம்ப பார்த்து போயிட்டு வாங்க. இன்னமும் எதுஹரு அலைக்கும், உங்களை யாராவது பார்த்து விட்டார்களே ஆனால் எரிஜுமுக்கும், அவர்கள் உங்களை கல்லால் அடிச்சு கொள்வார்கள். அல்லது மீண்டும் உங்களுடைய நம்முடைய அவங்களுடைய மார்க்கத்துக்கே நம்மளை திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு போயிருவாங்க. இதன் அவதா, அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம பெரிய நஷ்டவாளி ஆயிடுவோம், பெரிய வழிகேட்டுல நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க என்றெல்லாம் சொல்றாங்க. வெளியில போய் இந்த காசை கொடுத்தா இந்த காசு செல்லாதுப்பா, இது எந்த காசுன்னு கேட்கிறாங்க. வெளியில போய் இவங்க காசை கொண்டு போய் நீட்டுறாங்க. வெளியில போனா ஊரே மாறி கிடக்குது, இவங்க ஊர் தாங்கன்ற மாதிரி இருக்கு, நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி இருக்கு. காசை கொண்டு கொடுத்தா காசு செல்ல மாட்டேங்குது. 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள காசை கொண்டு வந்துகிட்டு இப்ப நீ கொண்டு வந்து கொடுக்குறியப்பா, நீ யாருன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை தந்து தூங்க வச்சிருக்கான். ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டா, தூக்கம்ன்றது அது ஒரு மவுத்து தான், அது ஒரு மரணம் தான். அது இறைவனுடைய வல்லமையில உள்ளது.
அல்லாஹ் நமக்கு நாடுறனால நம்முடைய ரூஹ் அல்லாஹ் திருப்பி விடுறான். அல்லாஹ் நாடலன்னு வைங்க, அவன் தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாடினால் வசப்படுத்திடுவான். நம்ம காலையில குணமாயிரும். ஏதோ அல்லாஹ்வுடைய அருள்ல நாம எல்லாம் என்ன செஞ்சிடும், எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதுவும் இந்த மரணம் என்பது அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உள்ளது, அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. தூக்கம் என்பது கூட ஒரு மௌத்து. அதனால்தான் ரசூலுல்லாஹ் அந்த நினைவோட இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹியா, இறைவனுடைய பெயரை கொண்டே நான் செத்து போறேன், அவனுடைய பெயரை கொண்டே நான் இறந்து போறேன், அப்படி சொல்லி சொல்லி அந்த மரணத்தை பற்றியான எண்ணத்தை, மரண சிந்தனையை நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிச்சிருவோம். மரணம் என்பது இறைவனுடைய வல்லமையில் உள்ளது, அவனுடைய ஆற்றல் உள்ளது. எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ் என்னுடைய உயிரை பறித்துக் கொள்வான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தூக்கத்தை கூட மரணத்தோடு என்ன செஞ்சாங்க, ஒப்பிட்டு காட்டினாங்க. அதே மாதிரி இன்னும் சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.